இப்போ எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் ரெஸ்டாரண்ட் தான் எனக்கு வந்து கிடச்சிச்சு ஃபஸ்ட் ஆர்டரே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 91 ரூபா கிட்டத்தட்ட நான் எயின் பண்ணினேன். மறுபடியும் ஃபாதர் ரெஸ்டாரண்ட் கிடச்சிச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா ரிட்டன் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்தாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு இருக்க பக்கத்தில் நான் கஸ்டமர் ரீச் பண்ணுற நேரத்தில் எனக்கு வந்து கேன்சலேஷன் விழுந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல எனக்கு லாஸ் தான் பெட்ரோல் செலவு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கள்ளிப்பட்டி இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் லாங் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்க மாதிரி ஏரியா கிடச்சிச்சு. ஸோ அதுவும் ஏரியாஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு வேடிக்கை பார்க்குறக்கு. அதுக்கப்புறமா வந்து ஷீரோ கிச்சன். ஸோ இப்படியே வந்து நான் 3-3:30 காட்ட என்னோடய ரைடை முடிச்சுட்டேன். ஸோ மறுபடியும் சாயந்தரம் வந்து ஒரு 6 மணிக்காட்ட என்னோடய ரைடை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெட்ரோல் பங்கில் தான் பெட்ரோல் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வருமா ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். ஸோ கடைசி ஒரு வழியாக வந்துருச்சு ஆர்டரும். நானும் வந்து போயிட்டேன். ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு தான் கிடச்சிச்சு. அதோட மெனு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு சிக்கன் பிரியாணியே கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது பார்க்க போகும்போது. அதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க விரும்பலை. கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் இவ்வளோ தான் போட முடியும். ஷார்ட்ஸாக. ஃபுல் வீடியோக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் தந்துட்டு போகிறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் மறக்காமல் தட்டி விட்டு போயிருங்க.